ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 எடுத்துக்காட்டு 7.5. கித்தானை கொண்டு. கித்தான்னா என்னன்னா, இந்த சர்க்கஸ் கூடாரம்லாம் போடுவாங்க இல்லையா, ஒரு டென்ட் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த போடுற ஒரு துணி, கனமான துணி, அதுக்கு கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கனமான துணி நல்லா ரொம்ப திக்கா இருக்கும். அதை வச்சு கூடாரம் போடையில மழைக்கு வெயிலுக்கும் அது தாங்கிக்கும். அந்த கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்குறாங்க. அந்த கித்தானன் அப்படின்னா இப்போ ஒரு கிளாத் இருக்கு, இப்படி ஒரு கிளாத் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இதை அப்படியே என்ன செய்யறாங்க, ஒரு கூடாரமா இப்படி போட்டுறாங்க. அப்ப அந்த கித்தான்றது ஒரு நீள அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ ஒரு துணியா இருக்கும். அப்ப அந்தனுடைய நீள அகலத்தை பெருக்கணும்னா இந்த கித்தானுடைய பரப்பு கிடைச்சிரும். இந்த துணி எவ்வளவு பரப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடும். இதை அப்படியே நான் ஃபோல்டு பண்ணி ஒரு கூடாரமா நான் செய்யும் பொழுது இது கூம்பு வடிவமா மாறிடும். அப்ப இந்த கூம்பினுடைய வலைபரப்பும் இந்த செவ்வகத்தினுடைய பரப்பும் சமமா போயிடும். ஏன்? இந்த செவ்வக வடிவமா இருக்கக்கூடிய அந்த துணியை தான் நான் என்னவா மாத்திடுறேன், அப்படியே கூம்பா மாத்திடுறேன். ஸோ அந்த செவ்வகத்தின் பரப்பளவும் இந்த கூடாரமாகிய கூம்பினுடைய பரப்பளவும் வலைபரப்பும் சமமா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கூடாரத்துக்கு ஆரமும் உயரமும் கொடுத்துடுறாங்க. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் கொடுத்துடுறாங்க. அப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி செவ்வகத்தினுடைய பரப்பளவையும் கூம்பினுடைய வலைபரப்பையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், அந்த கூடாரம் கட்ட பயன்படுகிற அந்த துணியினுடைய நீளம் என்னன்னு கேட்கிறாங்க. முதல்ல சம்ம கித்தானை கொண்டு அப்படின்னா, கித்தான்னா என்ன அர்த்தம்? ஒரு செவ்வக வடிவ துணி இருக்கு, இது நீளம், இது அகலம். அகலம் எவ்வளவுன்னு கொடுத்துட்டான் அவனே, 4 மீட்டர் அகலம் இருக்கு, நீளம் என்னன்னு கேட்கிறான். இதை அப்படியே ஃபோல்டு பண்றான். அப்படியே ஃபோல்டு பண்ணி என்னவா செய்யறான், ஒரு கூடாரமா அமைச்சிறான், கூம்பு வடிவ கூடாரம். அந்த கூடாரத்தினுடைய ஆரம் 7 மீட்டர், உயரம் 24 மீட்டர். ஓகே, கூம்பு வடிவ கூடாரம். அப்ப இந்த செவ்வக வடிவ கித்தானுடைய நீளம் என்னன்னு கேட்கிறோம். நம்ம இங்கே எழுதுவோம். செவ்வக வடிவ கித்தானின் பரப்பு சீக்வல் டு கூம்பின் வலைபரப்பு, கூம்பின் வலைபரப்பு. ஓகே, கித்தான் செவ்வக வடிவம்னால என்ன ஃபார்முலா, நீளம் இன்ட்டு அகலம். கூம்பின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் எல். ஆரம் இருக்கு, உயரம் இருக்கு, எல் இல்ல. ஸோ முதல்ல எல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். எல் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஆர் ஸ்கொயர்டு பிளஸ் ஹெச் ஸ்கொயர்டு. ஆர் ஸ்கொயர்டு 7 ஸ்கொயர்டு, ஹெச் ஸ்கொயர்டு 24 ஸ்கொயர்டு, 49 576, 24 ஸ்கொயர் கூட்டினோம்னா 625. அப்ப 25 மீட்டர். எல் என்னது, 25 மீட்டர். கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எல் தெரியாது, இந்த எல் வேற, இந்த எல் வேற. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க செவ்வகத்தினுடைய நீளத்தை கேபிட்டல் எல்லாம், ஏன்னா சாய் உயரத்தை நம்ம எல்லுன்னு சொல்றோம். ஸோ இது டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக செவ்வகத்தின் நீளத்தை கேபிட்டல் எல்லுன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இது கேபிட்டல் பின்னு கூட வச்சுக்கலாம். எல் இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு பை ஆர் எல். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க ஒரு எல் இருக்கு, அது குழம்பிடக்கூடாதுன்றக்கா. இந்த எல் சாய் உயரத்தை குறிக்கும், ஸ்லாண்ட் ஹைட். இப்போ எல் தெரியாது, பிரெத் 4ன்னு கொடுத்துருக்கான், பைக்கு 22/7, ஆரம் 7, சாய் உயரம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் 25. ஓகே, எல்லை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கோ. 22 × 25/4. எதை அடிக்க முடியுமோ அதை மட்டும் அடி. 5 11 55, மிச்சம் 5, 22 5 27. இதை வகுத்தோம்னா 2 2 2 6 7 2 14 மீட்டர். ஓகே, அப்ப அந்த கித்தானினுடைய துணியினுடைய நீளம் எவ்வளவு?
நீளம் ஈக்குவல் டு 137.5 மீட்டர். ஓகே, ஆன்சர் இதுதான்.